குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் அமெரிக்காவின் விர்ஜினியாவில் பேசிய போது மத்திய அரசு, பாஜக, இடஒதுக்கீடு, இந்தியாவில் சீக்கியர்களின் நிலை, இந்திய சீன எல்லை விவகாரம் என பலவற்றை பேசினார். ராகுலின் இந்த பேச்சுக்கு ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் இந்தியாவை பற்றி வெளிநாட்டில் அடிப்படை ஆதாரமற்ற பல கருத்துக்களை பேசி வருகிறார். இது இந்தியாவின் மாண்பை குறைக்கும் செயல் மட்டுமல்ல, இது வெட்கக்கேடான பேச்சும் கூட. இந்தியாவின் கலாச்சாரத்தை பேணி காப்பதில் சீக்கியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். அவர்கள் மீது இந்த தேசம் அளவு கடந்த பாசமும் மரியாதையும் வைத்துள்ளது. அப்படிப்பட்ட சீக்கியர்கள் இங்குள்ள குருத்வாராக்களில் தலைப்பாகை அணிந்து செல்ல சுதந்திரம் கிடையாது என ராகுல் பேசியதில் துளியளவும் உண்மையில்லை. அப்படி பேசுவது அவரது பொறுப்புமிக்க பதவிக்கு கண்ணியமாகாது. தேஜ கூட்டணி அரசு இடஒதுக்கீடு முறையை முடிவுக்கு கொண்டு வரும் என ராகுல் பேசியுள்ளார். நம் நாட்டில் வசிக்கும் ஓபிசிக்கள், எஸ்சி, எஸ்டிக்கள் நலன் கருதி பிரதமர் மோடி இடஒதுக்கீட்டை மேலும் வலுப்படுத்தியுள்ளார். இந்தியா சீன எல்லை விவகாரம் குறித்து ராகுல் பேசிய கருத்துகளும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை, ஆதாரமற்றவை. அன்பின் கடை நடத்துவதாக கூறி பொய்களை விற்கும் கடைகளை திறந்து வைத்துள்ளார் ராகுல். அவர் இது போன்ற பொய்க் கருத்துக்களை பரப்புவதை நிறுத்த வேண்டும் என ராஜ்நாத் சிங் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.